வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர் லிக்விட் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 500 ml அளவுக்கான டிஸ்டில்டு வாட்டர் அப்படி இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கலாம். ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு 50 கிராம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் கையில் படாமல் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இன்னொரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பேர் வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட். இது வந்து 250 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 3/4 லிட்டர் அளவுக்கான ஃபேப்ரிக் ஒயிட்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்ஃப்யூம் வேணும்னாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் டெமோ காட்டுறேன். இப்போ கடைசியாக ஒரு 20 ml அளவுக்கான ஃபேப்ரிக் ஒயிட்னரை வந்து நான் அந்த இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சாயம் போன டவலை வந்து நான் இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வைக்கிறேன். பாருங்கள், அதில் ஒட்டியிருக்கிற சாயம் அந்த லிக்விடில் பட்ட உடனேயே தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் ஒட்டியிருந்த சாயம் கரை எல்லாமே வெளியே வந்துருச்சு. கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 1/2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரெண்டாவது தண்ணியிலையும் வந்து அந்த கரை வந்து அப்படியே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கரைங்க வந்து நார்மலான டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயோ இல்லை சோப் பவுடர்லேயோ இது வந்து சரியாக போகாது. அதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒயிட்னர் லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்து ஒயிட் ஷர்ட்டு, சாரீஸ் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஈஸியாக வந்து இந்த கரையை வந்து நம்ம போக்கிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் 3வது வாஷ் பண்ணுறேன், அப்போ கூட அந்த கரை வந்து வெளியே வருது. ஸோ இந்த கலர் வந்து எப்போ மாறுதோ அது வரையும் நீங்கள் வந்து இதை நல்லா அலசிக்கோங்க. இந்த அலசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் இந்த டவலில் இருந்த கரை வந்து சுத்தமாக போயிடுச்சு. இது வந்து முன்னாடி இருந்த கரை. இப்போ வந்து அந்த டவல் வந்து காய வச்சதுக்கப்புறம் சுத்தமாக அந்த கரை இருந்த இடமே தெரியல. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.